ப்ரோ வண்டி என்னதான் ப்ரோ ஆச்சு? வாங்க தம்பி, நம்ம வண்டியை தான் பார்த்துட்டு இருந்துச்சு. நம்ம வண்டியில கண்டுபிடிச்சாச்சு ப்ராப்ளம் என்னன்ட்டு. இந்த இசிஎம் தான் போஞ்சிருக்கு. நமக்கு வயரிங் ஷார்ட் ஆனதுனால பார்த்தீங்கன்னா இந்த இசிஎம் எரிஞ்சு இந்த சாக்கெட்டோட தான் மாற்ற வேண்டியது இருக்கு. இந்த சாக்கெட் மாற்றோம்னா நம்ம வயரிங்கிட்டோட மாற்றி தான் ஆகணும். மாத்த வேண்டியதானே ப்ரோ? என்ன ப்ரோ 2500 வருமா ப்ரோ? மாத்தி டக்குன்னு ரெடி பண்ணுங்க ப்ரோ. எனக்கு இருக்கிற கமிட்மெண்ட் மீட்டிங்ஸ்லாம் எனக்கு டைம் இல்லை ப்ரோ. சீக்கிரம் ப்ரோ. தம்பி, நீங்க நினைக்கிற மாதிரி இது வந்து பழைய வண்டி இல்லை தம்பி. BS3 BS4 கிடையாது, இது BS6. இதோட ரேட் என்னன்ட்டு இப்போ உங்களுக்கு நான் சொல்றேன், சரிங்களா? தம்பி சேக்கு, நம்மகிட்ட அந்த BS6 வயரிங் கிட்ட ECM ஸ்டாக் இருக்குல்ல, அதை எடுத்துருவா. அப்படி தாங்க. தம்பி தம்பி இந்த 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 எந்திரிப்பா 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 எந்திரி. இந்த மாதிரி தலை சுத்துற மாதிரி தாங்க இந்த ரேட்டெல்லாம் இருக்கு. கஸ்டமர்லாம் தலை சுத்தி பாத்தீங்கன்னா மயங்கர மாதிரி தான் இருக்கு. BS6 வண்டியிலாம் இந்த வயரிங் கிட்டு, இந்த ECM, இந்த பல்சர் தானே 150 பல்சர் தானே, நம்ம பழைய வண்டி பல்சர் தான் நினைச்சு 2000-3000 முடியும்னு நினைப்போம். ஆனா இப்போ உள்ள வயரிங் கிட்டோட ரேட்டே வேற. பாத்தீங்கன்னா தெரியும், இதோட வயரிங் கிட்டு வந்து பாத்தீங்கன்னா 10,306 ரூபா. இந்த ECM ரேட்டு பாத்தீங்கன்னா 5,362 ரூபா. ஆக மொத்தம் இந்த 2 ஜாமானோட ரேட்டு மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15,000 ரூபாய்க்கு மேல வந்துருது. இது என்னமோ BS3 BS4 மாதிரி கஸ்டமர் நினைச்சு ரொம்ப ஆல்ட்ரேஷன்லாம் பண்றாங்க. ஸோ ஆல்ட்ரேஷன் பண்றது தப்பு இல்லைன்னு நான் சொல்ல வரல. சில வண்டிகள் ஆல்ட்ரேஷன் பண்ணி நல்லா ஓடுது. சில வண்டிகள் கஸ்டமரோட தலையெழுத்து சரியில்லைன்னா சின்ன ஒத்த லைட்டு மாத்தினதுக்கே வயரிங் கிட்டு இந்த ECM இப்போ பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்த ECM சிப்பு வந்து எரிஞ்சிரும். ஸோ இந்த வண்டிலாம் சிப் டைப் ECMன்றனால பார்த்தீங்கன்னா அந்த ECM போடுற சாக்கெட்டே உள்ளுக்கு பேர்ன் ஆயிடும். அப்போ என்ன பண்ணணும், இது ரெண்டையும் செட்டாக தான் மாத்திர மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வயரிங் கிட்டு போகிறத நம்மளால சொல்லவே முடியாது. ஆக மொத்தம் இந்த BS6 ரேட்டெல்லாம் தெரிஞ்சு பார்த்து வண்டியை வாங்குங்க, சூதானமாக இருங்க. அதனால தம்பி வந்து நீங்கள் வந்து மனசை தேத்திக்கோங்க. இன்னொரு மேட்டர்னு சொல்கிறேன், சரிங்களா? இங்கே பாருங்க தம்பி, இது 2 மட்டும் இந்த ரேட்டோட ஜாமாதான். இதுக்கப்புறம் நம்ம லேபர் இருக்கு, இந்த ECM இருக்கு பார்த்தீங்களா, இந்த ECM ஃபிளாஷ் பண்ணோம். இந்த லேபரு ஃபிளாஷர்லாம் சேர்த்துன்னு வச்சுக்கோங்க, இன்னும் 2000 ரூபா வரும். ஆக மொத்தம் ஒரு 18,000 ரூபா ரெடி பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல பெல் பட்டன்